மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக இன்று முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதனிடையே தலைவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 134 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 98 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஜெயலலிதா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்னர் ஆளுநர் ரோசையாவை சந்திக்கும் ஜெயலலிதா எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளதையொட்டி கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள அண்ணா உருவப்படத்திற்கும் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவிடம் அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன், வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் வெற்றிவேல், சென்னை வடக்கு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜி வெங்கடேஷ் பாபு உள்ளிட்டோர் நேரில் வழங்கினர்.